நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு அமைப்பு சாரா தொழிலாளர்கள் நல வாரியத்தில் எப்படி நம்ம ஒரு ஆயுள் சான்றுக்கு எப்படி நம்ம விண்ணப்பிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இதில் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஓய்வூதியதாரர்கள் இருப்பாங்க. தமிழ்நாடு அமைப்பு சாரா தொழிலாளர் நல வாரியத்தில் நம்ம ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா ஓய்வூதியம் வாங்கிட்டு இருக்கிறவங்க வருஷத்துக்கு ஒரு முறை இந்த ஓய்வூதியத்தை வந்து நம்ம ஆயுள் சான்று ரினியூவல் பண்ணணும். இப்போ அதுக்கான டேட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் வந்து 2/4/2025 ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை எப்படி நம்ம இப்போ ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுன்றது தான் பார்க்க போகிறோம். இப்போ அதுக்கான நோட்டிஃபிகேஷனும் அவங்க மேலே கொடுத்துட்ருக்காங்க பாருங்கள். ஆல் த பென்ஷனர்ஸ் கேன் சப்மிட் தியர் லைவ் சர்டிஃபிகேட் ஃப்ரம் 2/4/2025 ஃபார் த இயர் ஆஃப் 2025-26 சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை இப்போ நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், முதல்ல இந்த ஓய்வூதியதாரர்கள் ஆயுள் சான்றுன்றதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ இது மாதிரி ஒரு லிங்க்குக்கு வந்து உங்களுக்கு போகும். இதில் போய்ட்டு உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரும் உங்களுடைய மொபைல் நம்பரையுமே வந்து இதில் கொடுத்து அப்ளை பண்ண ஆரம்பிக்கணும். அந்த சர்டிஃபிகேட்லாம் இருக்கும் பாருங்கள், பிரிண்ட் அவுட்லாம் எடுத்து நீங்கள் என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கீங்களோ அது எல்லாத்தையுமே வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. லைவ் சர்டிஃபிகேட் இப்போ பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுத்தது எங்கே இருக்குது? இப்போ உங்களுடைய என்னென்ன மாதிரியான டாக்குமெண்ட் ஃபஸ்ட்டு இதுக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல பார்த்துக்கோங்க. டாக்குமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல உங்களுடைய ஆதார் கார்டை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க, ஸ்கேன் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய அந்த ஆணை கொடுத்துருப்பாங்க பாருங்கள், நீங்கள் அந்த ஓய்வூதியம் வாங்குறதுக்கான ஆணை கொடுத்துருப்பாங்க, அதை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் உங்களுடைய பேங்க் பாஸ்புக்கு, உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, உங்களுடைய ரேஷன் கார்டு, உங்களுடைய சிக்னேச்சர், அதாவது யாருக்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ இதெல்லாம் அவங்களுடைய சம்மந்தமான டாக்குமெண்ட் எல்லாத்தையுமே முதல்ல ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமேட்டுக்காக இந்த வெப்சைட் போனீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்ளை பண்ணுறதுக்கு. இது மட்டும் இல்லாமல் இதுக்கு வந்து ஒரு வெப் கேமரா வந்து இது கூட நீங்கள் கனெக்ட் பண்ணி வைக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு கடைசியாக ஃபோட்டோ எடுக்க முடியும். ஃபோட்டோ எடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அதில் நம்ம எந்த தொழிலாளிக்கு அப்ளை பண்ண போகிறோமோ அவங்க கையில் வந்து ஆதார் கார்டை வச்சுக்கின்னு இருக்கிற மாதிரி நீங்கள் இந்த ஃபோட்டோ வந்து எடுக்கணும். அப்போ தான் அது கரெக்டாக செல்லுபடியாகும். சரி, ஓகே. இப்போ அப்ளை பண்ணுறதுக்கு முதல்ல என்ன பண்ணணும், இந்த இடத்துல ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொடுத்துட்டு கீழே மொபைல் நம்பர் வந்து கொடுக்கணும். அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரு அவங்களுக்கான அந்த நலவாரியத்தில் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய புக்லேயோ இல்லை அவங்க அந்த ஆர்டர் காப்பிலையோ இருக்கும். அதை பார்த்து நீங்கள் இங்கே டைப் பண்ணிக்கலாம். இப்போ நான் அதை வந்து பார்த்து டைப் பண்ணிக்கிறேன். ஓகே நண்பர்களே, இந்த போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனல் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இப்போ நான் அந்த நம்பரை வந்து இங்கே டைப் பண்ணிக்கிறேன். ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், அந்த நலவாரிய அட்டையோடைய நம்பரை வந்து டைப் பண்ணிக்கிட்டு இப்போ அதில் பதிவு பண்ண ஃபோன் நம்பர் வந்து இப்போ இங்கே என்ட்ரி பண்ண போகிறேன். என்ன நம்பர் அதில் கொடுத்தோமோ அதே நம்பர் தான் கரெக்டாக இங்கே கொடுக்கணும். வேறு நம்பர் மாற்றி கொடுத்தீங்கன்னா உள்ளே போகாது. நம்பரை கொடுத்துட்டு இப்போ ஓடிபி பெற அப்படின்றத கிளிக் பண்ண உடனே இப்போ அவங்களுடைய எந்த நம்பர் நம்ம சேவ் பண்ணி வச்சோமோ அதுக்கு வந்து ஓடிபி வரும். இப்போ ஓடிபி வந்து வந்துடுச்சு. இப்போ அந்த ஓடிபி வந்து நான் இதில் என்ட்ரி பண்ணிக்கிறேன். ஓடிபி என்ட்ரி பண்ணிவிட்டு சமர்ப்பிக்க அப்படின்னு இருக்கும், இதை கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும், கொஞ்சம் விட்டு விட்டு தான் வரும். நம்ம ஒரு ஸ்டெப்ஸும் வந்து ஃபில்அப் பண்ணும்போது கொஞ்சம் கேப் விட்டு வருது. மேபி போக போக கிளியர் ஆகும்னு நினைக்கிறேன். இப்போ ஸ்டார்டிங்கில் இருக்குன்றதுனால இது மாதிரி வருது. ஸோ இந்த ஆயுள் சான்றெல்லாம் வந்து யாரெல்லாம் பண்ணலையோ அவங்க எல்லாம் கண்டிப்பாக பண்ணிவிடுங்க. அப்போ தான் உங்களுக்கான இந்த ஓய்வூதியம் கரெக்டாக வந்துகிட்டு இருக்கும். இப்போ என்ன பண்ண போகிறோம், இப்போ இது மாதிரி பேஜ் வந்துடுச்சு இல்லையா. இப்போ இந்த பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 4 ஸ்டெப்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. தனிப்பட்ட விவரங்கள், முகவரி, வங்கி விவரங்கள், மற்ற விவரங்கள் சொல்லிட்டு இருக்கும். அந்த மற்ற விவரங்களில் தான் வந்து உங்களுடைய ஃபோட்டோ, சிக்னேச்சரு, நீங்கள் நேரடியாக நிற்கிற மாதிரி வெப்கேமில் வந்து உங்களை ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணுவாங்க. யாரெல்லாம் இந்த தொழிலாளியோ அவங்கள வந்து அப்லோட் பண்ணுவாங்க. சரி, இப்போ அதில் என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். முதல்ல எடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா நேம் ஆஃப் த ஒர்க்கர் வந்து கீழே இங்கிலீஷில் வந்து டைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஆதார் கார்டுலேயோ இல்லை உங்களுடைய ஒர்க் ஆர்டர்லேயோ வந்து எப்படி கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி வந்து அங்கே நேம் வந்து நீங்கள் டைப் பண்ணணும். வேறு நேம் வந்து மாற்றி வந்து டைப் பண்ணிடாதீங்க, அதுதான் முக்கியமானதுங்க. இப்போ நான் ஆதார் கார்டில் இருக்கிற மாதிரி டைப் பண்ணிக்கிறேன். இப்போ தொழிலாளியின் பெயர் தமிழில் இருக்கும், தமிழையும் வந்து அதே மாதிரி டைப் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா தொழிலாளி வந்து ஆணா பெண்ணான்னு சொல்லிட்டு கேட்கும். அது மேல்னா ஆண்னா மேல்னு கொடுத்துக்கோங்க, பெண்ணா ஃபீமேல் கொடுத்துக்கோங்க, இல்லை 3ஆம் பாலியத்தம்னா டிரான்ஸ்ஜெண்டர். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜாதி ஓசியா, பிசியா, பிசி முஸ்லீமா, எம்பிசியா, எஸ்சி, எஸ்டின்னு கேட்குது. இதை கரெக்டாக உங்களுக்கான ஜாதி என்னவோ அதை கொடுத்துக்கோங்க. அடுத்தது உங்களுடைய ஆதார் எண் என்னவோ அந்த ஆதார் எண்ணை கரெக்டாக அங்கே டைப் பண்ணிக்கோங்க.
ஆதார் எண்ணை டைப் பண்ணிவிட்டு இப்போ உங்களுடைய ஆதார் அட்டையை வந்து இங்கே பதிவேற்றம் பண்ணவும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க, அப்லோட் பண்ண சொல்கிறாங்க. இப்போ உங்கள் சூஸ் ஃபைல்ன்றதை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ உங்களுடைய ஆதார் அட்டையை இந்த இடத்துல வந்து கரெக்டாக வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் என்னுடைய ஆதார் அட்டையை இந்த இடத்துல அட்டாச் பண்ணிட்டேன். அட்டாச் பண்ணிவிட்டு இப்போ அடுத்த ஸ்டெப்ஸ் வந்து என்ன கேட்குது பாருங்கள். இங்கே உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர்லாம் ஆல்ரெடி அதிலே இருக்குது. அதே மாதிரி பதிவு செய்யப்பட்ட தேதி அதில் இருக்கும். உங்களுடைய மொபைல் நம்பர் என்னன்றதோ அதுவே கொடுத்துருக்கோம், அதெல்லாம் மாற்றம் பண்ண முடியாது. இப்போ அடுத்தது ரேஷன் கார்டு நம்பர் வந்து கேட்கும். ரேஷன் கார்டு நம்பர் என்னவோ இப்போ உங்களுடைய ரேஷன் கார்டில் இந்த ஸ்மார்ட் கார்டில் உங்களுடைய ஃபோட்டோவுக்கு கீழே இருக்கும் ஒரு 333 சொல்லிட்டு ஸ்டார்ட் ஆகும். அது மாதிரி இருக்கிற நம்பர் வந்து கரெக்டாக கொடுத்துக்கோங்க. இல்லை ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஏற்ற மாதிரி வேறு நம்பர் மாறுச்சுன்னா அந்த நம்பரை வந்து கரெக்டாக அந்த இடத்துல என்ட்ரி பண்ணிக்கோங்க. அந்த ரேஷன் கார்டில் உங்களுடைய ஃபோட்டோவுக்கு கீழே இருக்கும் ஒரு 12 நம்பர் இருக்கும், அதை என்ட்ரி பண்ணிக்கோங்க. கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு முறை நல்லா செக் பண்ணிக்கோங்க. அடுத்தது இது பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா குடும்ப அட்டை பதிவேற்றம்னு சொல்லிட்டு இருக்கும். அந்த இடத்துல கிளிக் பண்ணி உங்களுடைய குடும்ப அட்டையை வந்து பதிவேற்றம் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல பென்ஷனர் சர்டிஃபிகேட் அந்த ஒர்க் ஆர்டர் கொடுத்துருப்பாங்க, அந்த ஒர்க் ஆர்டரையும் அங்கே அப்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ அப்லோட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்ன்றதை கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்ன்றது கொடுத்துட்டோன்னே இப்போ அடுத்தது வந்து உங்களுடைய அட்ரஸ் வந்து மறுபடியும் இன்னொரு முறை ரீவெரிஃபை பண்ண சொல்லி கேட்கும். அந்த அட்ரஸையுமே இந்த இடத்துல கரெக்டாக வந்து டைப் பண்ணிக்கோங்க. இங்கிலீஷில் டைப் பண்ண வேண்டிய இடத்துல தமிழில் தான் இருக்கும், அதை நீங்கள் மறுபடியும் இங்கிலீஷாக வந்து மாற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து தமிழில் டைப் பண்ண வேண்டிய இடத்துல தமிழ் வந்து கரெக்டாக டைப் பண்ணிக்கோங்க. இப்போ வீட்டு நம்பர் ஆல்ரெடி அங்கே இருக்குது. உங்களுடைய ஆதார் கார்டில் என்ன வீட்டு நம்பர் இருக்கோ அதை கொடுத்துக்கோங்க. ஆதார் கார்ட்லையும் ரேஷன் கார்ட்லையும் ஒரே மாதிரி இருக்க மாதிரி பாருங்கள். அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அட்ரஸ் லைன் 1ன்ற இடத்துல உங்களுடைய தெருவு பேரை வந்து டைப் பண்ணிக்கோங்க. தெருவு பேரை டைப் பண்ணிவிட்டு இப்போ முகவரி 1ன்ற இடத்துல அதே மாதிரி தெருவு பெயர் வந்து தமிழில் வந்து வர மாதிரி டைப் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்தது அட்ரஸ் டு லைனில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுடைய குக்கிராமமோ இல்லை உங்களுடைய ஏரியாவுடைய நேமே அந்த இடத்துல வந்து டைப் பண்ணிக்கோங்க. இப்போ தமிழ்லையும் வந்து அதே மாதிரி கரெக்டாக டைப் பண்ணிக்கோங்க. நான்ன்றது தமிழ் வந்து வரமாட்டேன்றது கரெக்டாக. நம்ம என்ன பண்ணுவோம், கூகுள் டிரான்ஸ்லேட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. கூகுள் டிரான்ஸ்லேட் ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் போய்ட்டு உங்களுக்கு எப்படி வசதியாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா கரெக்டாக அந்த ஊருடைய பேர் வந்துடும். இப்போ எனக்கு கரெக்டாக தமிழில் வந்து வந்துருச்சு அந்த ஊருடைய பேர். அதை காப்பி பண்ணிவிட்டு வந்து இதில் நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்தது இது கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஸ்டேட் என்னவோ அந்த ஸ்டேட் கேட்கும், அடுத்தது மாவட்டம் கேட்கும், அடுத்தது வட்டம், அடுத்தது நகரம்ன்றது கேட்கும். இப்போ ஸ்டேட் வந்து ஆல்ரெடி செலக்ட் ஆகிருக்கு. டிஸ்ட்ரிக்ட் வந்து நீங்கள் என்ன டிஸ்ட்ரிக்ட்டோ அந்த டிஸ்ட்ரிக்ட் வந்து கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய தாலுக்கு என்னவோ அந்த தாலுக்கு வந்து கிளிக் பண்ணிக்கோங்க தாலுக்குன்ற இடத்துல. இப்போ உங்களுடைய கிராமத்துடைய பெயர்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லா கிராமத்துடைய பெயருமே அதை வந்து காமிக்கும். இப்போ அதில் போய்ட்டு உங்களுடைய கிராமத்துடைய எந்த பெயரோ அந்த பெயர் வந்து கரெக்டாக வந்து செலக்ட் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இப்போ அஞ்சல் குறியீடுன்ற இடத்துல உங்களுக்கான போஸ்டல் பின்கோட் நம்பரை டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு இப்போ மேலே இருக்கிற முகவரியும் கீழே இருக்கிற முகவரியும் சேமாக இருந்ததுன்னா சேம் அஸ் பர்மனெண்ட் அட்ரஸ் அப்படின்றத டிக் பண்ணிங்கன்னா மேலே டைப் பண்ண அட்ரஸ் கீழே வந்துடும். இப்போ அடுத்தது நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. இது எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு இப்போ நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டோம்னா இப்போ அடுத்த பேஜ் வந்து நமக்கு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு போகுது. கொஞ்சம் லைட்டாக லோடிங் ஆகிறதுக்கு டைம் ஆகுது, பட் உடனே வந்துடும். இப்போ அடுத்தது வந்து என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேங்க் பாஸ்புக் டீட்டெயில்ஸ் வந்து கேட்கும். ஸோ பேங்க் பாஸ்புக் டீட்டெயில்ஸ் வந்து கரெக்டாக இருக்குதான்னு ஆல்ரெடி நம்ம என்ட்ரி பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாம் காமிக்கும். இருந்தாலும் தப்பாக இருந்ததுன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஃபஸ்ட் இடத்துல வங்கியின் பெயர் என்ற இடத்துல கிளிக் பண்ணிங்கன்னா என்னென்ன பேங்க்லாம் இருக்கோ அதெல்லாம் காமிக்கும். கரெக்டாக உங்களுடைய வங்கியை கொடுத்துக்கோங்க. அடுத்தது அந்த பேங்க்குடைய பிரான்ச் நேம் அந்த கிளையின் பெயர் வந்து கரெக்டாக இருக்குதான்னு பார்த்துக்கோங்க. அடுத்தது உங்களுடைய அக்கௌண்ட் நம்பர் வந்து டைப் பண்ண சொல்லுவாங்க. திரும்பவும் மறுபடியும் இன்னொரு டைம் அக்கௌண்ட் நம்பரை டைப் பண்ண சொல்லுவாங்க. இதை டைப் பண்ணிவிட்டு கீழே வந்து ஐஎஃப்எஸ்சி குறியீடுன்றது இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோ, அதை டைப் பண்ணிக்கோங்க கரெக்டாக உங்கள் பேங்க் ஐஎஃப்எஸ்சி. அதுக்கப்புறம் உங்கள் பேங்க் எம்ஐசிஆர் கோடு இது எல்லாத்தையும் டைப் பண்ணிவிட்டு கரெக்டாக செக் பண்ணிவிட்டு இப்போ உங்களுடைய பேங்க் பாஸ்புக் வந்து இந்த இடத்துல அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். புதுசாக ஏதாவது நீங்கள் அப்டேட் பண்ணியிருந்தீங்கன்னா அப்டேட் பண்ண பேங்க் பாஸ்புக்கு இந்த இடத்துல அட்டாச் பண்ணிக்கோங்க. அட்டாச் பண்ணிவிட்டு இப்போ நெக்ஸ்ட்ன்றது கொடுத்துக்கிறேன். இப்போ நீங்கள் கேமரா வந்து கனெக்ட் பண்ணியிருக்கணும், அப்போ தான் வந்து உங்களுக்கு கரெக்டாக கேமரா வந்து ஒர்க் ஆகும். இப்போ நம்ம கேமரா வந்து கனெக்ட் பண்ணிட்டோம். கேமரா வந்து கனெக்ட் பண்ண உடனே இப்போ இந்த பேஜில் மற்ற விவரங்கள் என்ற பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் அட்டையுடன் கூடிய தொழிலாளியின் புகைப்படம். இப்போ எங்கள் கையில் வச்சுக்கிட்டு காமிக்கிற மாதிரி ஒரு பிக்சர் ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது மாதிரி கையில் வச்சுக்கிட்டு தொழிலாளி வந்து காமிக்கணும் நமக்கு நேரில்.
இப்போ தொழிலாளி வந்து கரெக்டாக கையில் வந்து ஆதார் கார்டை வச்சுக்கிட்டு காமிக்கிறாரு. இப்போ ஆதார் கார்டை வச்சுட்டு காமிக்கிற மாதிரி இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கீழே வந்து இப்போ டேக் ஃபோட்டோன்னு சொல்லிட்டு பாருங்க. இவர் இது மாதிரி கையில் ஆதார் கார்டை வச்சுட்டு காமிக்க சொல்லிட்டு இங்கே டேக் ஃபோட்டோன்றதை கிளிக் பண்ணிங்கன்னா அவர் கையில் ஃபோட்டோவோட இருப்பார். சப்போஸ் கண்ணை மூடிட்டு இருக்கிற மாதிரி வந்துருச்சு, கண்ணை திறந்துட்டு இருக்கிற மாதிரி தெளிவாக எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ வேலை முடிஞ்சது. அதோட இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மேலே மறுபடியும் போயிட்டு தொழிலாளியின் புகைப்படத்தை வந்து அட்டாச் பண்ணிக்கோங்க. இங்கே புகைப்படத்தை அட்டாச் பண்ணிவிட்டு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சிக்னேச்சர் வந்து அட்டாச் பண்ணிக்கோங்க. சிக்னேச்சரையும் இப்போ அட்டாச் பண்ணிவிட்டேன். அட்டாச் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே நெக்ஸ்ட்ன்றதை கொடுத்துக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்ன்றது கொடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு அடுத்தது நம்ம என்ட்ரி பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து ஒரு முறை ப்ரிவியூ காமிக்கும். நமக்கு ப்ரிவியூ காமிச்சதுன்னா எல்லாமே கரெக்டாக இருக்குதான்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. இப்போ எங்கள் ஃபோட்டோ வந்து எடுக்கிற மாதிரி காமிக்கிறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் சரியாக வந்து டிசேபிள் பண்ணியிருப்பேன், இல்லைனா வந்து ப்ளர் பண்ணியிருப்பேன். இப்போ இதுதான் உங்களோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே கரெக்டாக இருக்குதா என்னன்னு சொல்லிட்டு ஒரு முறை நமக்கு வெரிஃபை பண்ண சொல்லி காமிக்கும். வெரிஃபை பண்ண சொல்லி காமிச்சது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் அவங்கள வந்து தொழிலாளியை வந்து கேமராவில் எடுத்த ஃபோட்டோ, அவருடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, சிக்னேச்சர் இது எல்லாமே காமிக்கும். இதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு கீழே விண்ணப்பதாரரின் உறுதிமொழி என்ற இடத்துல இந்த செக் பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு சப்மிட் என்ற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இப்போ நீங்கள் பதிவு பண்ணதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பருக்கு வந்திருக்கும். உங்களுக்கு ஆயுள் சான்று விண்ணப்ப எண் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இதை வச்சு நீங்கள் வெரிஃபை பண்ணலாம். திரும்ப இதை காப்பி பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இதை வச்சுட்டு நீங்கள் இன்னொரு 10 நாள் இல்லை ஒரு 5 நாள் கழிச்சு நீங்கள் மறுபடியும் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அதுக்கான ஸ்டேஜ் என்ன ஸ்டேஜில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமிக்கும். இதை வச்சு நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கலாம். இந்த அப்ளிகேஷன் நம்பரை வச்சு நம்ம விண்ணப்பத்தின் நிலையில் போயிட்டு பார்த்தோம்னா சரியாக வந்து நமக்கு காமிக்காது. காமிச்சதுன்னா நமக்கு செக் பண்ணி பார்ப்போம் எப்படி காமிக்குது அப்படின்னு சொல்லிட்டு. கீழே மறுபடியும் வந்து அந்த விண்ணப்ப எண்ணை உள்ள கொடுத்துட்டு அவருடைய மொபைல் நம்பரை இப்போ என்ட்ரி பண்ணுறேன். என்ட்ரி பண்ணிவிட்டு கீழே வந்து இப்போ கேப்சா காமிக்கும். அந்த கேப்சா வந்து கொடுத்துக்கோங்க. கேப்சா கொடுத்துட்டு இப்போ சர்ச் கொடுக்குறேன். இப்போ கீழே வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் சப்மிட்டட் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்குது. அடுத்தது இங்கே அப்ளைடுன்னு சொல்லிட்டு காமிக்குது. இதுக்கான ஸ்டேட்டஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விண்ணப்ப நிலையிலே போய்ட்டு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். மேலே விண்ணப்பத்தின் நிலை என்ற இடத்துல இது இப்போ அப்ரூவ்டுன்னு சொல்லிட்டு வந்துருச்சுன்னா உங்களுக்கான ஆயுள் சான்று ரெடி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஓகே, இப்படி தான் நீங்கள் ஆன்லைன் மூலிமா இந்த தொழிலாளர் நலவாரியத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய லைஃப் சர்டிஃபிகேட்டை ஆன்லைன் மூலிமா விண்ணப்பிக்கணும். விண்ணப்பிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு அது அப்ரூவ் ஆகி வரும். அதனால் உங்களுடைய அந்த பென்ஷன் வந்து கரெக்டாக கண்டினியூ ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். இல்லை கண்டினியூ ஆகும். இது நீங்கள் பண்ண மாட்டீங்கன்னா தான் உங்களுக்கு கண்டினியூ ஆகாது. ஓகே நண்பர்களே, இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அதுக்கான டீட்டெயில்ஸ் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.